கைலாசத்தில் மலையிலே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக முதலாவது தோன்றியது கைலாச மலையா. அதுதான் அதுக்கு பேரு ஆதி பொன்னுவெள்ளி கைலாசம் சொல்லியிருக்காங்க. சரி, ஆதினா என்ன அர்த்தம்? முதலாக தோன்றியதுன்னு அர்த்தம். சரி, பொன்னுவெள்ளி கைலாசம் அந்த கைலாச மலை தங்கத்தை போலையும் வெள்ளி மலை போல இருக்குமா. அப்படி அந்த ஆதி பொன்னுவெள்ளி கைலாச மலையில பகவானும் பார்வதியுமே வாழ்ந்து வராங்க. அந்த ஈசனும் ஈஸ்வரியுமாக இருக்கக்கூடிய போது என்ன 14 லோகத்தையும் படைத்தார்கள் பாத்தீங்களா. ஆமா, அப்படி 14 லோகத்தையும் படைத்து சரி அதலை சுதலை பாதாளம் என்று 3 உலகம் தனியா இருக்கு. இதுல அதலைனா என்னது? அதுதான் ஆதி கைலாசம். சுதலை என்றால் என்ன? நம்ம வாழக்கூடிய பூலோகம், மத்திய பூமி. சரி, பாதாளம் என்றால் நமக்கும் கீழே ஒரு அடி உலக பாதாளம் இருக்கு. இப்படி அதலை சுதலை பாதாளம்னு 3 பிறவி செய்து ஆண்டவன் படைத்த மனுக்களுக்கு உயிருக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படிகளந்து வருகிறாராம். சரி, இப்படி இருக்கக்கூடிய போது ஆண்டவன் சிவபெருமானுக்கு பூஜைகளை செய்வதற்காக தேவாதி தேவர்கள் இருக்காங்க. ஆமா, மக்கள் நல்லா கவனிக்கணும் அந்த கதையை. கைலாசத்துல சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கு தேவாதி தேவர்கள் பிறந்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஆப்போசிட்டா அரக்கர்களும் பாதாளத்துல இருக்காங்க. ஒரு நாள் இந்த தேவர்கள் கேட்பார்களா, ஆண்டவா உங்களை போல நாங்க என்றைக்குமே அழியாமல் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும், சாகாம இருக்கணும், நோய் வரக்கூடாது, ஆமா சாக்காலம் வரக்கூடாது, வரவே கூடாது, இனி மூப்பு தரை திரை எதுவும் வரவே கூடாது, இந்த வெள்ள முடிய நரைச்சு போன மாதிரி எங்களுக்கு எந்த விதமான வயசு முதிர்வும் வரவே கூடாது. அப்படி இருக்குன்னா என்ன செய்ய பகவானே? என்ன செய்ய? எப்ப தேவாதி தேவர்களே திருப்பானல் கடலை நீங்க அங்க பால் கடலை கடையும் போது உங்களுக்கு அமுதம் வந்து பிறக்குமாப்பா. ஆமா சாமி, அந்த அமுதத்தை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்னைக்கு நீங்க அழியாம வாழலாம். சரி, சிவபெருமான் வாக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா. ஆமையா, அப்ப இந்த தேவாதி தேவர்களை அமுதம் கிடையாதுக்கு திருப்பா கடலுக்கு போறாங்க. சரி, அங்க அமுதம் பிறந்தா மட்டும்தான் உங்களுக்கு. ஆமா, அமுதத்தை தவிர வேற என்ன பிறந்தாலும் சிவபெருமானுக்குரியது. ஆமா, அமுதத்தை தவிர என்ன பிறந்தாலும் இங்க கொண்டு வந்துடணும் கைலாசத்துக்கு. சரி, அப்படி வரம் கொடுத்து தேவர்களே போறாங்க பாருங்க. ஆமையா, அவர்கள் எங்க போறாங்க பாருங்க. எங்க சுவாமி? என்ன திருப்பா நல்ல பொன்னுவெள்ளி கைலாசத்தை விட்டு தேவாதி தேவர்கள் அமுதம் கிடைவதற்காக திருப்பாக்கடலுக்கு வராங்க. ஆமையா, எப்படி அமுதம் கிடையலாம்? எப்படி நம்ம வீட்டுல தயிர் கடைவோம் பாத்தியா. சரி, அதே மாதிரி தேவர்களும் அமுதம் கடைய போறாங்க. சரி, திருப்பார் கடல்ல போய் எப்படி அமுதம் கிடையாங்க பாரு. எப்படி தேவர்கள்லாம் ஒரு பக்கம் அசுரர்கள்லாம் மறுபக்கம். அப்ப இந்த திருப்பா கடல் தான் நமக்கு சாடி. ஆமா, மகேந்திரகிரி மலைய மத்தா மாத்துறாங்க. கீரை கடைய தயிர் கடைக்கு மத்து பயன்படுத்துவோம் இல்லையா. ஆமா, அதே மாதிரி பால் கடலை கடையதுக்கு மத்து மாதிரி மகேந்திரகிரி மலை எடுக்காங்க பாரு. சரி, அது மட்டுமா என்ன வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறா மாத்துறாங்க. ஆமா, வடமாத்திருக்காங்கல்ல. தேவர்கள் ஒரு பக்கம் நிக்காங்க. சரி, அரக்க பிள்ளைகள் ஒரு பக்கம் இழுக்காங்க. அந்த பக்கம் நாங்க கடைய போறோம். சரி, இந்த பக்கம் தேவர்கள் கடையுதாங்க. 2 பேரும் மாத்தி இந்த மத்தாக்கி மகேந்திரகிரி மலையை கடையும் போது என்னையா திருப்பா கடல்ல என்ன பிறக்கு பாருங்க. என்ன பிறக்கு? என்ன முதல்ல மூத்தவளா ஒரு பெண் வந்து பிறந்திருக்கா. தேவர்களே என்ன அமுதம் கிடைக்குன்னு பார்த்தா ஒரு பெண் எல்லாம் வந்து பிறந்திருக்கா. என்ன அந்த பெண்ணு எப்பேற்பட்ட பெண்ணா இருக்கா? எப்படி எல்லாத்துக்கும் மூத்தவளா பிறந்திருக்கா. மூத்தவா இந்த பகவான் என்ன சொன்னாரு? அமுதம் கிடைச்சா தேவர்கள் எடுத்து சாப்பிடுங்க. சரி, அமுதத்தை தவிர என்ன கிடைச்சாலும் கைலாசத்தை கொண்டு ஏன்ட்ட ஒப்படைச்சுன்னு. ஆமா, மூத்தவளா பெண்ணு பிறந்திருக்கா இல்லையா. சரி, மூத்தவளா பிறந்த பெண்ணை கொண்டு கைலாச பெண் நுப்பாட்டுறாங்க. சிவபெருமான் சொல்றாரா, பெண்ணே நீ எல்லாத்துக்கும் மூத்தவளா முதல் நாள் அமுதத்துல கடையும் போது பிறந்ததால உனக்கு இன்னையில இருந்து மூதேவின்னு
அதான் பாருங்க என்ன மூஞ்ச பாரு மூதேவி மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கேன் ஒன்னே சொல்லலப்பா. சில பொம்பளைய பேசுவா. சரி இந்த காலையில பம்புல தண்ணி பிடிச்சிட்டு இருப்பா. ஆமா நான் வரா பாரு மூதேவி. இவ மூஞ்சில முடிச்சாலும் விளங்குமான்னு கேப்பா. விளங்குமா கேப்பா. அந்த மூதேவிங்கிறது யாரு? மூத்தவள பிறந்தாலும் மூதேவின்னு பேர் வச்சிருக்காங்க. அவ வந்து எல்லார்ட்டையும் போய் இருந்து வரம் கொடுத்தாரு சிவபெருமானு. சரி என்ன வரம் கொடுத்திருக்காரு? என்ன வரம் கொடுத்தாரு? நல்லவங்ககிட்டயும் மூதேவி இருக்கணும். சரி தீயவர்கள்ட்டையும் மூதேவி இருக்கணும். கெட்டவங்ககிட்டயும் இருக்கணும். அவ எப்படி போய் இருப்பா? எப்படி இருப்பா? நித்ரா தேவியா இருப்பா. சரி பஸ்ல ஏறி 5 நிமிஷம் ஆயிருக்காது. இன்னைக்கெல்லாம் திருநெல்வேலியில பஸ் ஏறி வந்திருக்கோம் காலைல 6 மணிக்கு. என்கிட்ட ஒரு பொம்பளை வந்து உட்கார்ந்துருக்காமா. நல்ல மஞ்சள் சேலை கட்டி வந்து உட்கார்ந்துருக்கா. சரி சரி மாலை போட்டுதான் உட்கார்ந்தான்னு பார்த்தா மாலையும் போட்டுக்கிட்டு சரி அவளுக்கு உறக்கத்தை பாத்துக்கலாம். திருநெல்வேலி ஏறி பன்னார்பட்ட வரல உறங்கியாச்சு. சரி மாலை போட்டு இப்படி உறங்கலாமா? எல்லாம் நம்ம அக்கா மூதேவி. அவ மூதேவி பண்ற வேலைதான். அது வந்து வேலைதான். மூதேவி தான் நித்ரா தேவியான்னு தூக்கத்தை கொடுப்பா பாத்தீங்களா? சரி அவளுக்கு நல்ல வண்டியும் போவா தீய வண்டியும் போவா. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பங்குனி உத்திர திருவிழாவிற்கு தலக்கட்டு வரி கொடுக்காத பக்தர்கள் கோவில் ஐயனார் சன்னதிக்கு முன்னாக வந்து செலுத்துமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள்.